அஞ்சலி, அஸ்வந்த், நீயா? நானே தான். ஆச்சரியமா இருக்கு. நீ எல்லாம் எங்களோட வீட்டுக்கு வரவே மாட்டியே. ஏன் அஞ்சலி, நான் வரக்கூடாதா? இல்ல, நீ ஒரு கூட்டத்துக்கே தலைவன். உன்னை தேடிதான் எல்லாரும் வருவாங்க. ஆனா நீ என்ன தேடி வந்திருக்க? நம்ம தலைவனா வரல அஞ்சலி, உன் ஃப்ரெண்டா தான் வந்திருக்கேன். என் பர்த்டேவை நீ எப்போ கொண்டாடினியோ அப்பவே நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அஸ்வந்த். அப்ப இத்தனை நாளா என்ன நீ ஒரு எதிர தான் பார்த்துருக்க இல்ல? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லடா. நீ என்னை கலாய்க்கும் போதெல்லாம் உன் மேல எனக்கு கோபம் வரும். ஆனா உன் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆக மொத்தத்துல என்ன ஒரு காமெடி பீஸ்னு சொல்ற? சேச்சே, நீ ஒரு காமெடி பீஸ் இல்ல, காமெடி கிங். நீ யாரையாவது நக்கல் அடிக்கிறப்போ நான் தூரமா நின்னு பார்த்து ரசிச்சு வயிறு குலுங்க சிரிச்சிட்டு இருப்பேன்டா. நிஜமாவா? நான் மட்டும் இல்லடா, நம்ம ஸ்கூல்ல நிறைய பேருக்கு உன் காமெடி தான் டைம் பாஸ். என் கூட சுத்திட்டு இருக்க பசங்கள சந்தோஷமா வச்சுக்க. அப்பப்ப ஏதோ நக்கல் பண்ணுவேன், அதுக்கு இவ்வளோ லைக்ஸ் இருக்குன்னு இப்போ நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. இப்பெல்லாம் நீ ரொம்ப டல் ஆயிட்ட. ஏன் லோ பேட்டரி காட்டுற? கரெக்ட் அஞ்சலி, நான் பார்க்குறவங்க அப்படிதான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்து தலை வச்சு டான்ஸ் ஆடும்போது நான் எப்படி ஜாலியாக இருப்பேன் சொல்லு? பிரிஞ்சிருந்த குடும்பத்தை இப்பதான் ஒண்ணு சேர்த்திருக்க. அது ஜாலியான விஷயம் தானே. அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனையா தான் அஞ்சலி. என்னடா சொல்ற? 5 மாதம் பெரியம்மான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். காணாம போனவங்க திரும்ப கிடைச்சிட்டாங்க. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அது உனக்கு புரியுது, ஆனா எங்க வீட்டுல இருக்க மரமண்டைங்களுக்கு புரியலையே. யாரடா சொல்ற? எங்க அம்மாவும் பாட்டியும் தான். அஞ்சம்மா திரும்ப வந்தது எங்க அம்மாவுக்கு பாட்டியும் பிடிக்கல. தினமும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, நானே என்னால முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பார்த்துதான் சரி, ஆனா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியல. அப்பதான் ஓன் ஆப்க்கு வந்துச்சு. என்ன மாதிரி உனக்கும் 2 அம்மா தானே, அதான் நீ எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் எங்கடா சமாளிக்கிறேன்? அவங்க 2 பேரு தான் என்ன சமாளிக்கிறாங்க. ஒரு அம்மா கிட்ட பேசினா இன்னொரு அம்மாவுக்கு பொறாம வருது. அது ஏன்? பெத்த அம்மா எப்பவுமே கொஞ்சம் பொசிசிவா தான் இருப்பாங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். பொசிசிவா இருந்தா பரவாயில்லையே, வீல் மாதிரி வந்து சொல்லிட்டு அடிக்கிறாங்களே. நீ தான் பெரிய முருக பக்தனாச்சே, அவங்க கிட்ட ஐடியா கேட்க வேண்டியது தானே. முருகோட ஐடியாலாம் பேசா ஒர்க் அவுட் ஆகலன்னு ரொம்ப பழைய பேட்டர்னா இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், கிருஷ்ணரை கூப்பிட்டு பாப்போமா? பாலமுருகன் கூப்பிட்டா உடனே ஓடி வருவாரு, கிருஷ்ணர் கூப்பிட்டா அப்படி வருவாரா? குழந்தைங்கெல்லாம் மனசார வேண்டிக்கிட்டா எல்லா கடவுளும் கண்டிப்பா பூமிக்கு வருவாங்க. அப்போ ஓகே, ஸ்டார்ட் தி பிரேயர். அஞ்சலி வந்துட்டாரு. எதற்காக என்ன கூப்பிட்டாய்? மகாபாரதத்துல பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருங்க, அதே மாதிரி என் குடும்ப பிரச்சனையும் தீர்த்து வச்சா எல்லாருக்கும் கிருஷ்ணா. மகாபாரதம் உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? வாரம் ஒரு எபிசோடு விடாம பார்த்துருக்கே கிருஷ்ணா. அதில் ஓன் நடிப்பு தான் சூப்பர். என்னது நடிப்பா? சாரி,
கேரக்டர் சூப்பர் கிருஷ்ணா. நாடகத்தில் பார்க்கும் கிருஷ்ணருக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா கிருஷ்ணா, அவர் ப்ளூ கலர்ல இருக்கார், நீங்க ப்ரௌன் கலர்ல இருக்கீங்க. கிருஷ்ணா, அவர் இந்த வரல சக்கரை சூத்துவாரு, நீங்க மூக்க நோண்டிட்டு இருக்கீங்க. டேய், வரம் கொடுக்க வந்த சாமிய கலாய்க்கிற பாரு. கிருஷ்ண டென்ஷனே ஆயிட்டாரு. சாரி கிருஷ்ணா, ஏதோ தப்பு பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. நீ எதுவும் தப்பாக பேசவில்லை. தப்பான கிருஷ்ணரை அழைத்து விட்டாய். தப்பான கிருஷ்ணரா? ஆமாம், நீல வண்ணத்தில் நிற்காம சக்கரை சுற்றுபவன் நான் இல்லை, அவன் ஸ்ரீகிருஷ்ணன். அப்ப நீங்க? நான் பாலகிருஷ்ணன். அதான பார்த்தேன். நீ குட்டியா இருக்கும் போதே நான் நினைச்சேன். நீ சுட்டாக பேசும்போதே எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது. என்ன இது, கிருஷ்ணரெல்லாம் நம்மளுக்கு லைக் கொடுக்குறாரு. சரி, இப்போது கூறு உன் பிரச்சனை. என் பிரச்சனையை நானே சொல்லி சொல்லி ரொம்ப போர் அடிச்சு போச்சு கிருஷ்ணா. உனக்கு ஜிடிவி ஆன் பண்ணி தரேன், நீ ஏப்பார். என் கதையை வைத்து மெகா சீரியல் எடுக்கலாம் போல. இப்போ சொல்லு கிருஷ்ணா, நான் என்ன பண்ணும்? விதியை மரியாதைத்தால் வெல்ல வேண்டும். மாயாவுக்கும் செல்விக்கும் தர்மபுரம் தடைவிட்டது. யார் பக்கம் நீ என்று நீயே முடிவு செய்து கொள். இப்படி சொன்னா எப்படி கிருஷ்ணா? எனக்கு அம்மாவும் முக்கியம், பெரியம்மாவும் முக்கியம். தர்மம் எந்த பக்கம் உள்ளதோ நீ அந்த பக்கம் நெல். சூது கவும், ஆனால் தர்மமே வெல்லும். இப்ப எதுக்கு கிருஷ்ணா சம்மதமே இல்லாம விஜய் சேதுபதி படத்தோட பேரையும் விஜயகாந்த் படத்தோட பேரையும் சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், அது படத்தோட பேர் இல்லடா, பகவத்கீதை. சொல், நீ யார் பக்கம் நிற்க போகிறாய்? அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. எங்கள் அம்மா தான் பில்லி அம்மா. அவங்க எப்படியாச்சும் நல்லவங்களாகிட்டா என்னை ஹீரோயின் கதையாக மாறிடும். உன் தந்தை ஸ்ரீகிருஷ்ணராக இருக்க போகிறாரா இல்லை ராமனாக இருக்க போகிறானே அவர் தான் முடிவு பண்ணும். என்ன குழப்பறான்? இன்னும் சில மாதத்தில் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும். அப்போது இது ராமாயணமா அல்லது சிலப்பதிகாரமான தெரிந்துவிடும். நீ சொல்றது பார்த்தா இன்னும் 150 எபிசோடு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பொறுமை மிக மிக அவசியம். அவசரப்பட்டால் எதுவும் நடக்காது. அப்ப என்னதான் பண்ண கிருஷ்ணா? உன் அஞ்சம்மாக்கு தொடையாக நின்று தேரை ஓட்டு. எங்க வீட்டில் கார் தான் இருக்கு கிருஷ்ணா. உன் குறும்பு பேச்சும் குறு பார்வையும் என்னை கவர்ந்து உள்ளது. உன்னோட பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியவில்லை. ராதை காத்திருக்கிறாள், எனக்கு நேரமாகிறது, நான் வருகிறேன். என்னன்னு சொல்லி கிருஷ்ணர் எஸ்கேப் ஆயிட்டாரு. பின்ன நீ இப்படி மொக்க போட்டா அவரால நிக்க முடியாம ஓடிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் மொக்க போட்ட நானும் ஓடி இருப்பேன். வேணாம், நீ உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணு, நான் கிளம்புறேன். இவ எதுக்கு யாருக்கும் தெரியாம சந்தோஷ் ரூமுக்கு போறா? சந்தோஷ். என்ன செல்வி? ஐயோ, இவ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினைச்சோம், வந்து சந்தோஷ் ரூம்குள்ள வர போறா. ஒரு நாள் நம்ம வீட்டில் இல்லைன்னா கதையே தலைக்கீழ மாறிடுச்சு.
என்ன செல்வி? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், ஆனா அதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. நான் கோவப்படுற மாதிரி அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? நேத்து நான் இங்க வந்ததும் சரி, மாயா இங்க வந்ததும் சரி, எதுவுமே வேணும்னு நடக்கல. எல்லாமே தற்செயலா நடந்த ஒரு விஷயம். 5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை பறி போயிடுமேன்னு அந்த ஆதங்கத்துல தான் மாயா ஆவேசமா பேசினதுல ஒண்ணு தப்பு கிடையாது. நீ என்ன போக விடாம தடுக்கிறது தான் தப்பு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவளும் உணர்ச்சி வசப்பட்டு நீயும் அவளை திட்டி நேத்து என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன சொல்ற செல்வி? ஆமா சந்தோஷ், நேத்து நான் சொல்றத நீ கேக்குற நிலைமையிலேயே இல்ல. அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் இங்க இருக்கிறது சாத்தியமான விஷயமே கிடையாது, அது நியாயமும் கிடையாது. நான் என்ன நேத்து கோவத்துல பேசுறேன்னு நினைக்கிறியா? நேத்து திடீர்னு வந்து என் முன்னாடி வந்து நின்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உடம்பு விட்டு போன உயிர் திரும்பி வந்து சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட 5 வருஷத்தோட தவம் அந்த ஆண்டவனே வந்து நேர்ல கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நேத்து அவ உன்னை எப்படி எடுத்துரிஞ்சு பேசினா பார்த்தேல்ல? நீ 5 வருஷம் அவளுக்காக செஞ்ச தியாகத்துக்கும் அவ வாழணும்னு நீ இத்தனை நாள் ஒதுங்கி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தமே இல்லாம போச்சு. எதையுமே அவ மதிக்கல. நீ இதுவரைக்கும் அவளுக்காக செஞ்சது தியாகம்னா அவ உனக்கு செஞ்சது துரோகம் மட்டும்தான் செல்வி. இனிமே அவளுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமா எதையும் செய்யாத. அவ திருந்தவே மாட்டா. நான் சொல்ற தயவு செஞ்சு கேளு. இனிமே நீ இந்த வீட்டு விட்டு போய் உன் வாழ்க்கையை அழிச்சு என் வாழ்க்கையை அழிச்சு ஏன் நம்ம 2 பேர் சந்தோஷத்தையும் அழிச்சுக்கிறதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தயவு செஞ்சு போறேன்னு சொல்லி என் மனசை காயப்படுத்தாத செல்வி. மறுபடியும் என்னை தனிமைப்படுத்தாத. மறுபடியும் என்னை விட்டுட்டு போய் என்னை அனாதையாக்கிடாத செல்வி. ப்ளீஸ் ப்ளீஸ் செல்வி, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. உன்னை நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சந்தோஷ், இனிமே நீயும் இந்த மாதிரி பேசாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என் மேல காட்டுற இவ்ளோ அன்புல ஒரு துளி நீ மாயா மேல காட்டியிருந்தா கூட அவ இப்படி நடந்திருக்க மாட்டா. அவ கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு, அவ கண்ணீர்லயும் ஒரு கேள்வி இருக்கு. அவ உன்கிட்ட கேக்குறதெல்லாம் காசு பணம் எல்லாம் இல்ல சந்தோஷ், உன் அன்பையும் உன் பாசத்தையும் மட்டும்தான். அந்த அன்புங்கிறது புருஷன் கிட்ட 5 வருஷம் கிடைக்கலன்னா எந்த பொண்ணால சந்தோஷ் சேர்ந்து வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளை தயவு செஞ்சு ஒதுக்காத சந்தோஷ். அவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடு, அவளுக்கான மரியாதையை கொடு. அவ கூட வாழு சந்தோஷ். அவ அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. நீ அவளை தனிமைப்படுத்ததான் அவ ஒரு பைத்தியக்காரியா மாறுறா. தயவு செஞ்சு உனக்காக வாழ்றவங்களோட உணர்ச்சிய புரிஞ்சுக்க சந்தோஷ். அவ உன்னோட மனைவி, அத முதல்ல நீ ஏத்துக்கோ. வாய மூடு செல்வி. உன்னை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்லை செல்வி. நீ மறுபடியும் என் பேச்சை மீறி இந்த வீட்டை விட்டு போனேன்னா அடுத்து நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. சந்தோஷ், நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஒரு கணவனால தன்னோட அன்பை 2 மனைவிக்கும் பகிர்ந்து தரவே முடியாது சந்தோஷ். நான் பண்றது ஒன்னும் தியாகம் இல்ல, அது நியாயம். அதை தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ சந்தோஷ். இத நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, இதுதான் உன் வாழ்க்கை. மாயாதான் உன் மனைவி. நீ மாயா அஸ்வந்த் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நான் எங்க இருந்தாலும் இதை வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன் சந்தோஷ். ஆனா தயவு செஞ்சு என்ன தடுக்க பார்க்காத. இதுதான் என் விதி, இதுதான் என் முடிவு. தயவு செஞ்சு மாயாவோட சேர்ந்து வாழ சந்தோஷ். இதுதான் உன் குடும்பம், மாயாதான் உன் மனைவி. குழந்தையோட சந்தோஷமா வாழ பாரு சந்தோஷ். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன தடுக்காத. நான் போறேன் சந்தோஷ். செல்வி செல்வி
சொன்னா கேளு சொன்னா செல்வி கேளு சந்தோஷ் விடு. செல்வி 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 ப்ளீஸ் தயவு செஞ்சு அவசரப்படாத. நான் சொல்றது கேளு, இந்த வீட்டை விட்டு போகாத செல்வி. நான் சொல்றத நீ கேளு சந்தோஷ். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நான் போறேன் சந்தோஷ், என்ன கூப்பிடாத. செல்வி செல்வி மாயா, தயவு செஞ்சு சந்தோஷ் மேல கோவப்படாத. கொஞ்சம் பொறுமையாவே இரு. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாவே தீந்துரும். சீ, வாய மூட. நான் உன் வாழ்க்கைக்கு பிச்சை போடுறேன், தியாகம் பண்றேன்னு வெறுப்பேத்திட்டு இருக்க. நீ இருக்கிறதோ போறதோ என்ன எந்த வகையிலும் பாதிக்க போறதில்ல. நீ இருக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்லனா உடனே போய் தொலை. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் கண்ணு முன்னாடி நின்னுக்கிட்டு என் வாழ்க்கைக்கு பிச்சை போட்ட மாதிரி சீன் போட்டு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. நான் இனிமே உன் வாழ்க்கையில குறுக்க நிக்க மாட்டேன். நான் போறேன் மாயா. சொல்லிட்டே தான் இருக்க, ஆனா நீ போக மாட்டேங்கிறியே. அதான் போய் தொலையேன்றால, போய் தொலையேன். நல்லவ மாதிரி பெருசா வந்துட்டான். நெல்லு எங்க வந்த? நல்லதானே போன. வாழ போனவளுக்கு மறுபடியும் இந்த ஆசிரமத்துல என்ன வேலை? என்னால சந்தோஷ் கூட இருக்க முடியாதுமா. அது மாயாவோட வாழ்க்கைய ரொம்ப பாதிக்கும். அத நான் கண்கூடாவே பார்த்துட்டேம்மா. என்ன கண்கூடா பார்த்த? மாயா முந்தி மாதிரி எல்லாம் இல்லம்மா. அவ ரொம்ப விரக்தியா இருக்கா. சந்தோஷ் மேல ரொம்ப கோவமா இருக்கா. பல வருஷமா சந்தோஷோட அன்பு கிடைக்காம அவ வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கா. நான் அவகிட்ட எதை எடுத்து சொன்னாலும் அவ கேக்குற மனநிலைமையில இல்லம்மா. அவ எப்படி இருந்தாலும் அது அவளோட வீடு, அவ குடும்பம், அவ வாழ்ற இடம்மா. அங்க நான் போய் வாழ்றது எனக்கு கொஞ்சம் கூட சரின்னு படல. அதான் நான் உங்ககிட்டயே கிளம்பி வந்துட்டேன். நீ திரும்பவும் இங்க வந்து நிக்கிறது தான் எனக்கு சரின்னு படல. பைத்தியமா செல்வி உனக்கு? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது நிச்சயமா சீக்கிரமாவே உன்னை தேடி வரும்னு நான் அப்பவே சொன்னேன்ல. அதே போலதான் சந்தோஷ் உன் பின்னாலேயே உன்னை தேடி வந்தான். நீ அங்க அழையா விருந்தாளியா ஒன்னும் போகலையே. நீ திரும்பவும் வரணும்னு சந்தோஷ் நினைக்கிறான். நீ திரும்பவும் வரணும்னு அவனோட புள்ள நினைக்கிறான். இதை விட உனக்கு வேற என்ன வேணும் செல்வி? இத்தனை நாள் நீ வாழ்க்கையில பட்ட கஷ்டம்லாம் போதாதா? வெளிச்சம் உன்னை தேடி வரும்போது நீயே இருட்ட நோக்கி ஓடுற. ஆண்டவ அனுகிரகம் நமக்கு வாழ்க்கையில வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வி. அந்த வாய்ப்பை நாம தான் பயன்படுத்திக்கணும். உன்னோட வாழ்க்கை உன்னை தேடி வரும்போது அதை துச்சமா நினைச்சு உதாசீனப்படுத்தாத. நீ திரும்ப வந்து இங்க நிக்கிறது உனக்கு நீயே ஏற்படுத்திக்கிற வலி செல்வி. ஒருத்தன் தானா போய் குழிக்குள்ள விழுந்தான்னா அவனை யாராலையும் காப்பாத்த முடியாது. அதத்தான் இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இல்லம்மா, நிச்சயமா இல்ல. சந்தோஷ் மாயாவோட வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை நடக்குது. இப்ப நான் வீட்டுக்கு போனப்ப கூட என்ன வச்சு ஒரே பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டியும் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அவங்க குறுக்கல நின்னா
அவங்க 2 பேரும் எப்படிமா ஒண்ணு சேருவாங்க? நீங்களே சொல்லுங்க. முட்டாள் மாதிரி பேசாத செல்வி. விதி ஒண்ணு அங்க கூட்டிட்டு போனதே அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான். மாயாவுக்கும் சந்தோஷுக்கும் நடுவுல இருக்கிற விரிசல் சரியாகணும்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க உன்னால மட்டும்தான் முடியும். நீயா போனேன்னு நினைச்சியா? இல்ல, உனக்கான நேரம் வந்துருச்சு. அதனாலதான் நீ எங்க போன. அதுதான் செல்வி காலத்தோட கட்டாயம். இவ்வளவு நாள் நீ செஞ்ச தியாகம் எல்லாம் போதும் செல்வி. இப்ப நீ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுதான் உன்னோட குடும்பம். போ. நீ சந்தோஷோட வாழ வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ மறுபடியும் போய் சந்தோஷோட வாழ்ற வழிய பாரு. போ. இல்லம்மா, இல்ல, என்னால அது மட்டும் முடியாது. மாயாவும் சந்தோஷம் நல்லா வாழணும் தானேம்மா நான் என் வாழ்க்கையே தியாகம் பண்ணேன். நான் சந்தோஷ் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணமே அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும் தானே. நான் கொடுத்தத நானே எப்படிமா அவகிட்ட இருந்து தட்டி பறிப்பேன்? முடியாதுமா, என்னால அது மட்டும் முடியாது. திரும்பவும் அவங்க வீட்டுக்கு என்னால போக முடியாதுமா. அப்படின்னா இந்த ஆசிரமத்தை விட்டு நீ இப்பவே வெளியே போ. மா, எப்ப நான் சொல்றத நீ மதிக்கலையோ இனிமே உனக்கு எனக்கும் பேச்சில்ல. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சொல் பேச்சு கேட்காதவங்கள என்ன சொல்லியும் திருத்த முடியாது. வெளியே போ. மா, ஆசிரமத்தை விட்டு வெளியே போன்னு சொல்றேன்ல.